Taste the Daily. ராஜாராம் சார், ஒரு என்கவுண்டர் அப்படின்னா ஏன் ஃபர்ஸ்ட் என்கவுண்டர் நடக்குது? இது வந்து இப்போ சினிமாலெல்லாம் காமிக்கிற மாதிரி நிஜமாலுமே பிளான் பண்ணி இது பண்ணுறதா, இல்லை காவல்துறை விளக்கம் கொடுக்குற மாதிரி இது யதார்த்தமாக நடக்கிறதா? பொதுவாக என்கவுண்டர் அப்படிங்கிறது வந்து பிளான் பண்ணது கிடையாது. அது வந்து எதிர்பாராமல் நடக்கக்கூடியது. அதாவது ஒரு கொடிய குற்றவாளி அவரை பிடிக்க போகையிலையோ அந்த மாதிரி சமயத்தில் அவர் வந்து நம்மளை கொலை செய்யக்கூடிய அளவுக்கு தாக்கல் பண்ணால் நம்ம திருப்பி தாக்கி தான் ஆகணும். இந்த பவர் வந்து சட்டத்தில் எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு, தனி மனிதனுக்கு கூட உண்டு. அப்படி இருக்கையில் காவல்துறையில் இப்போது அவங்க காவல்துறையில் சொல்லக்கூடிய வெர்ஷனில் நான் சொல்கிறேன், அவர் ஏற்கனவே இந்த வழக்கில் வந்து கைது செய்யப்பட்டு நீதிமன்ற காவலில் இருக்கார். நீதிமன்ற உத்தரவு பெற்று தான் அவர் வந்து கைது செய்யப்பட்ட சரண்டர் ஆயா சார். அதை தெளிவாக சொல்லி இல்லை நல்லா புரிஞ்சுங்க. சரண்டர் அப்படிங்கிறது கிடையாது. காவல்துறையில் இவர் ஆஜரானார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அப்போ இருந்த கமிஷனர் நாங்கள் தான் அரெஸ்ட் பண்ணோம், வித்தின் 4 hours அரெஸ்ட் பண்ணோம்னு சொன்னார். அப்படி அவர் வந்து சரண்டராக இருந்தால் கூட அவர் அரெஸ்ட் காட்டுவாங்க. அரெஸ்ட் ஆகி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு ஜெயிலில் இருந்தவர், நீதிமன்ற காவலில் இருந்தவரை போலீஸ் கஸ்டடி வேணும் அப்படின்னு கேட்டு பெட்டிஷன் ஃபைல் பண்ணி மேஜிஸ்ட்ரேட் ஆர்டர் கொடுத்து கொண்டு வந்திருக்காங்க. 5 நாள் கஸ்டடி கொடுத்துருக்காங்க. 5 நாள் கஸ்டடியில் கொண்டு வந்து விசாரிச்சிருக்காங்க. விசாரிக்கையில் இதில் சம்மந்தப்பட்ட ஆயுதங்கள் எங்கே இருந்தது, எங்கே வச்சுருக்கீங்கன்னு கேட்டிருக்கிறதாகவும், அது இந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லி மாதாவரத்தில் ஆட்டுச்சந்தை பக்கத்தில் வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னதாகவும், அங்கே கூட்டு போனதாகவும், அப்போ நேச்சுரல் கால் போகணும்னு சொன்னதாகவும், அப்போ அங்கேருந்து எஸ்கேப் ஆனதாகவும், அது குறித்து மாதாவரம் காவல் நிலையத்தில் ஒரு புகார் கொடுத்துருக்கிறதாகவும், அதுக்கப்புறம் மாதாவரத்துக்கு அந்த பக்கம் இருக்கக்கூடிய வெஜிடேரியன் வில்லேஜ் அப்படிங்கிற இடத்துல வந்து இவர் அங்கே ஒரு தகர கொட்டாய்க்குள்ளே பதுகியிருந்ததாகவும், பிடிக்க போகையில் இவங்க அட்டாக் பண்ண போனதாகவும், இவங்க ரிட்டாலியேட் பண்ணதாகவும் சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது வந்து அதுதான் சார் எங்களுக்கு இல்லை, அதான் வரேன். இல்லை இல்லை அப்படியே நம்பலாமா? அதுக்கு தான் வர அடுத்தது அதான் சொல்ல வரேன். இது குறித்து அந்த என்கவுண்டர் குறித்து M3 புழல் காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கப்பட்டு வழக்கு பதிவு செய்யப்பட்டு அதை வந்து அந்த மேஜிஸ்ட்ரேட் அவங்க வந்து விசாரிக்கிறாங்க. லேடி மேஜிஸ்ட்ரேட் அதை விசாரிக்கிறாங்க. ஸ்பாட்டை வந்து பார்க்குறாங்க, என்ன நடந்தது அப்படிங்கிறத பார்க்குறாங்க. திருப்பி ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. ஹாஸ்பிட்டலில் போய் டாக்டரை விசாரிக்கிறாங்க. விசாரித்த அப்புறம் அந்த பாடியை வச்சு பிரேத விசாரணை, இன்குவெஸ்ட் 5 இண்டிபெண்டன்ட் விட்னஸ்னால பிரேத விசாரணை, இவர் எப்படி இறந்திருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்பேரண்ட் காஸ் ஆஃப் டெத் அதை கேட்டு விசாரித்து அதை கையெழுத்து வாங்கிடுறாங்க. அதுக்கப்புறம் அதே மேஜிஸ்ட்ரேட்டு அந்த பாடியை ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலில் மோர் தேன் டாக்டர், அதாவது 2க்கு மேற்பட்ட டாக்டரை வச்சு தான் போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும்னு சொல்லி ரிக்வெஸ்டேஷன் கொடுக்குறாங்க. அதை வீடியோகிராஃப் பண்ணணும்னு கொடுக்குறாங்க. அதை வீடியோகிராஃப் பண்ணியிருக்காங்க. இப்போ 2 டாக்டர் அதை போஸ்ட்மார்ட்டம் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோகிராஃபையும் அந்த எஃப்ஐஆரையும் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனுக்கு வித்தின் 24 hours அனுப்பணும். மேஜிஸ்ட்ரேட்டு இந்த குற்ற பின்னணி என்ன நடந்தது, இந்த சம்பவம் எப்படி நடந்தது, எது நடந்தது குறித்து டீட்டெயிலாக விசாரிப்பாங்க. விசாரித்து இவர் மேலே என்ன வழக்குகள் இருக்குது, அன்னைக்கு என்ன சம்பவம், அதில் யாரெல்லாம் இருந்தாங்க, பொதுமக்கள் யார் இருந்தாங்க, இதில் இறந்து போனவரோட உறவினர்கள் கூட வர வச்சு விசாரிப்பாங்க. விசாரித்து வாக்குமூலம் பதிவு பண்ணுவாங்க. இந்த சம்பவம் நடந்ததுக்கு பிறகு என்னென்னலாம் ப்ரொசீஜர்னு ரொம்ப தெளிவாக சொன்னீங்க. ஆனால் சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் என்னெல்லாம் காவல்துறை பண்ணணுமோ அதெல்லாம் அங்கே பண்ணலையே. வீடியோ ரெக்கார்ட் பண்ணலை. இவர் சொன்னார் இல்லையா, ஒரு கைதியை கூட்டிகிட்டு போகும்பொழுது என்னென்னலாம் நிபந்தனைகள் இருக்கோ, கட்டுப்பாடுகள் இருக்கோ, அதெல்லாம் அவங்க ஃபாலோ பண்ணினாங்களா இல்லையா அப்படிங்கிறதே இங்கே சந்தேகமாக இருக்குல்ல. அப்போ எதிர்கட்சிகள் என்ன கேட்பாங்க, இதில் ஏதோ சந்தேகம் இருக்குன்னு தானே கேட்பாங்க. அதாவது அவரை விசாரிக்கிறப்போ அவர் விசாரித்து 2 சாட்சிகள் முன்னிலையில் தான் அவரோட வாக்குமூலத்தை பதிவு பண்ணுவாங்க. அந்த வாக்குமூலத்தில் யார் சாட்சி? காவல்துறை தான் சாட்சி. இல்லை இண்டிபெண்டன்ட் விட்னஸ் காவல்துறை முன்னால் வச்சு விசாரிச்சு வேற யார் அந்த இடத்துல இருந்தாங்க, அது இருந்தாங்க தெரியும். நீங்க அந்த ரெக்கார்ட் வந்து அதாவது அவரோட கன்ஃபெஷன் வந்து கோர்ட்ல வந்து ஃபைல் பண்ண போறோம். இதத்தான் எதிர்க்கட்சியில ஒரு கேள்வி இல்ல அவங்க கேட்கலாம். இல்ல நீங்க வந்து ஏன் கூட்டிட்டு போகணும் நீங்க கேக்குறது வந்து நான் சொல்றது கொஞ்சம் உள்வாங்கிட்டு அப்புறம் கேளுங்க. சொல்லுங்க. அதாவது காவல்துறையில என்னன்னா, ஒருத்தருக்கு கன்ஃபெஷன் சாருக்கு தெரியும், எதிரியோட வாக்குமூலம் பதிவு பண்ணணும்னா 2 இண்டிபெண்டன்ட் விட்னஸ் மேல தான் பதிவு பண்ணணும். இப்போ இவரை விசாரிக்கிறப்போ 2 இண்டிபெண்டன்ட் விட்னஸை வச்சு தான் ரெக்கார்ட் பண்ணியிருப்பாங்க. அவர் கொடுத்த வாக்குமூலத்தில் அவங்க 2 பேரும் கையெழுத்து போட்டிருப்பாங்க. அப்பார்ட் ஃப்ரம் தேட் வீடியோகிராஃப் பண்ணியிருப்பாங்க. அவர் என்ன இவங்க கேள்வி கேட்குறாங்க, என்ன பதில் சொன்னார், என்ன சம்பவம் நடந்தது, என்னெல்லாம் சொல்கிறாரோ அது எல்லாத்தையும் வீடியோகிராஃப் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் கோர்ட்டில் சப்மிட் பண்ணி ஆகணும்.
நிச்சயமா கோர்ட்ல வந்து சப்மிட் பண்ணி ஆகணும். புரியுது சார். நாட் நீங்க ஒன்லி ஃபார் சொல்றது திஸ் விசாரணை இல்ல விசாரணை இருக்கக்கூடிய என்னென்ன நடவடிக்கை நீங்க சொல்றீங்க? இல்ல இது பண்ணாம எடுத்துட்டு போக முடியாது சார். இப்ப அது வந்து நீங்க கேட்டீங்களா என்ன இதுக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு, அதான் சொல்றேன். அவங்க வந்து ஜெயில இருந்து எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் கஸ்டடி கொண்டு வந்ததுக்கு அப்புறம் கஸ்டடியில் வந்ததுக்கு அப்புறம் அந்த இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் அவரை விசாரிப்பாரு. விசாரிக்கையில 2 சாட்சிகள் முறையில் அவரை விசாரிப்பாங்க. அவர் வாக்குமூலத்தை பதிவு பண்ணுவாங்க. அதுல அந்த சாட்சிகளும் கழித்து போடுவாங்க, விசாரணை அதிகாரியும் கழித்து போடுவாங்க. அதுல கடைசியா ஒரு வார்த்தை இருக்கும், என்னை அழைத்து கொண்டு போனால் இந்த இடத்துல நான் மறைச்சு வச்சிருக்க பொருளை எடுத்து தருவேன். 27 IEA ரெக்கவரின்னு சொல்லுவாங்க. 27 ரெக்கவரின்னு இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் படி அதன்படி தான் அழைச்சிட்டு போயிருப்பாங்க. அதை வந்து வீடியோகிராஃப் பண்ணணும் இப்போ சொல்லியிருக்காங்க. இப்போ வீடியோகிராஃப் பண்ணுறது இஸ் எ மஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையும் வீடியோகிராஃப் பண்ணியிருப்பாங்க. இப்போ நீங்கள் கேட்டது முன்னாடி என்ன நடந்துன்னு கேட்டீங்களே, அதை சொல்லிட்டேன். பின்னாடி அப்புறம் மேஜிஸ்ட்ரேட் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க அறிக்கையை கொடுப்பாங்க. அதே மாதிரி போலீஸில் இன்னொரு ஏஜென்சி, அதாவது நாட் பை திஸ் போலீஸ், வேற போலீஸை வச்சு அவங்களும் விசாரித்து அவங்களும் பேரல் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி ஒரு ரிப்போர்ட் கொடுப்பாங்க. இந்த 2 ரிப்போர்ட்டும் வந்து ஹோம் டிபார்ட்மெண்ட் போகும். ஹோம் டிபார்ட்மெண்ட்டில் இதை வந்து விசாரித்து பார்த்துட்டு அக்செப்டபிள் அப்படின்னா ஜஸ்டிஃபைடு அப்படின்னு சொல்லி ஒரு ஜிஓ இஷ்யூ பண்ணுவாங்க. இல்லைன்னா அன்ஜஸ்டிஃபைடுன்னு சொல்லி இஷ்யூ பண்ணி அதில் சம்மந்தப்பட்டவங்க பேரில் நிச்சயமாக நீதிமன்றத்தில் கொலை வழக்கு நடத்த சொல்லி உத்தரவு போடுவாங்க. அதன்படி வழக்கு நடக்கும். இது போக இறந்து போனவரோட சொந்தக்காரங்க இந்த மேஜிஸ்ட்ரேட் கிட்ட அவங்க வாக்குமூலம் சொல்லலாம். மனித உரிமை கமிஷன்ல போய் அவங்களோட குறையை சொல்லலாம். இல்ல ஹைகோர்ட்ல தெளிவா சொல்லியிருக்கீங்க, அது ஓகே தான். ஆனா என்னன்னா, இப்போ ஒரு என்கவுண்டர் பண்ணணும் அப்படின்னா ஒரு காவல் அதிகாரி அங்க அந்த என்கவுண்டர் பண்றாருன்னா தன்னுடைய உயர் அதிகாரிகள் கிட்ட பெர்மிஷன்லாம் வாங்க தேவையில்லையா? அனுமதி எல்லாம் வாங்க தேவையில்லையா சார்? இல்ல, என்னுடைய சந்தேகத்துக்கு தான் பதில் சொல்றேன். அதாவது அவன் பெர்மிஷன் வாங்கிட்டா நம்மளை கொல்ல வரையில எதிர்த்து அதை வந்து அந்த ரைட் ஆஃப் பிரைவேட் டிஃபென்ஸ் அப்படிங்கிறது நாட் ஒன்லி ஃபார் த போலீஸ், உங்களுக்கும் உண்டு, எனக்கும் உண்டு, எல்லா மக்களுக்குமே உண்டு. அப்போ அவன் அது வரைக்கும் பெர்மிஷன் கேட்டு இவரை போட்டு தள்ளலாமா அப்படின்னு கேட்கிற வரைக்கும் சும்மா இருப்பாரா? நாட் ஒன்லி ஃபார் திஸ் என்கவுண்டர், எல்லா என்கவுண்டர்லுமே என்ன நடக்குங்கிறது தான் சொல்றேன். அதாவது இந்த என்கவுண்டரை வந்து நியாயப்படுத்தி நான் பேசவோ அநியாயப்படுத்தி பேச நான் உங்ககிட்ட அரசியல் கேட்கவே இல்ல. என்ன ப்ரொசீஜர் நான் ப்ரொசீஜர் படி உங்களுக்கு சொல்லிட்டேன். ரெண்டாவது மேஜிஸ்ட்ரேட் விசாரிக்கிறாங்க. அவங்க வந்து காவல்துறையை சேர்ந்தவங்க கிடையாது. இப்ப அவங்களோட விசாரணையில இது வந்து சரியா நடந்ததா, சட்டப்படி நடந்ததா, இல்ல தவறுகள் இருக்கா அப்படிங்கறத அவங்க விசாரணையில் நிச்சயமா தெரியப்படுத்துவாங்க. தெரிய வரும், உண்மை தெரிய வரும். ஆனா விசாரணை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த கைது செய்யப்பட்டவர் இருக்கிறார் இல்லையா, அவர்கிட்ட எந்த விசாரணை நடக்க முடியாதுல்ல. இல்ல, அவர்கிட்ட முன்னாடி விசாரிச்சுட்டு தான் இந்த இடத்துல தான் சந்தேகம் வருது. ஏன் ஒருத்தரை தனியா கூட்டிட்டு போகணும்? மற்ற இத்தனை பேர் 11 பேர் அரெஸ்ட் ஆகியிருக்கிறாங்க, ஒருத்தர் மட்டும் தனியா, அதுவும் அதிகாலை நேரத்தில் ஏன் கூட்டிட்டு போகணும்? இந்த இடத்துல காவல்துறை ஏன் இதுக்கு முன்னாடி நடந்த எடுக்க வேண்டிய எந்த விஷயத்தையும் அவங்க சரியா ஃபாலோ பண்ணலையோ அப்படிங்கிற சந்தேகம். ஏன்னா இது வந்து வழக்கமா வேற ஏதோ ஒரு கேஸ் கிடையாது, ரொம்ப சென்சிட்டிவான கேஸ். ஏன்னா கிட்டத்தட்ட 10 நாட்களா தமிழக அரசியலையே உலுக்கிக்கிட்டு இருக்கிற ஒரு கேஸ். அப்ப எவ்வளவு சென்சிட்டிவா இதை ஹேண்டில் பண்ணிருக்கணும். அப்ப இந்த இடத்துல தவறுனது காவல்துறையா இல்ல வேறு யாராவது அழுத்தத்தின் காரணமா காவல்துறை அப்படி நடந்துக்கிட்டாங்களா அப்படிங்கிற சந்தேகம். இப்ப நான் கேட்கறது என்னன்னா, நான் சொல்ல வர விஷயம் என்னன்னா, 11 அக்யூஸ்ட் ஒண்ணா வச்சு விசாரிக்கிறது விசாரணை கிடையாது. ஒரு சம்பவத்துல 11 பேர் சம்பந்தப்பட்டிருக்காங்க, அவங்க அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. இப்போ அவங்களை கஸ்டடி விசாரிக்கல, ஒவ்வொருத்தரும் தனித்தனியா தான் விசாரிக்கணும். இப்போ இதுல வந்து இந்த கேஸுக்கு நான் டிஃபெண்ட் பண்ணி பேசுறதா தயவுசெய்து நினைக்காதீங்க. தனித்தனியும் போற அவர் சாரி தெரியும் இல்ல, அவர் அட்வொகேட், அவருக்கு தெரியும், காவல்துறையில இருந்திருக்கீங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக விளக்கத்துக்காக தான். அதனால தான் விளக்கத்தை சொல்றேன். நான் என்ன சொல்றேன்னா, தனிப்பட்ட முறையில ஒவ்வொருத்தரும் இதை பத்தி அவரோட வெர்ஷன் என்ன, அவரோட பார்ட் என்ன, அவர் என்ன பண்ணிருக்காரு அப்படிங்கறத தனித்தனியா தான் விசாரிக்கணும். தேவைப்பட்டால் ஒரு இவர் சொல்றதும் அவர் சொல்றதும் ஒத்து வராத பட்சத்துல எல்லாரும் எழுக்க வச்சு விசாரிக்கலாம். இப்ப தனிப்பட்ட முறையில் தான் விசாரிக்கணும். ரெண்டாவது கொடுக்கப்பட்டது 5 நாள், 3 நாள் முடிஞ்சு போச்சு, இந்த 2 நாள் தான் இருக்கு. நீங்க ராத்திரி கூட்டு போக கூடாது, பகல்ல கூட்டு போக கூடாது அப்படின்னு சட்டத்துல எந்த வழியும் கிடையாது. சாருக்கு தெரியும், எப்பனாலும் நம்ம கூட்டு போகலாம். ஏன்னா அந்த குறிப்பிட்ட டைம் 5 நாள் தான். அந்த 5 நாளுக்குள்ள நம்ம விசாரிக்கணும். நான் வந்து தயவு செய்து நான் சொல்றது காவல்துறையோட செயல்பாடுகள் நாங்க செஞ்சது என்ன பண்ணணுங்க சொல்றேன். நீங்க இந்த கேஸுக்காக நான் யாருக்கும் சப்போர்ட் பண்ணி பேசல. நீங்க அதுக்காக எந்த கவலையும் படல. இல்ல நான் சொல்றது புரிஞ்சுக்கணும். அதாவது கேட்கவும் இல்ல, நீங்க கேட்டீங்களா எதுக்கு வச்சு விசாரிக்கணும், எதுக்கு வச்சு விசாரிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. தனிப்பட்ட முறையில தான் விசாரிக்கணும். அவங்களை எப்பனாலும் கூட்டு போகலாம். அது காவல்துறை அந்த விசாரணை அதிகாரி இருக்கார் இல்லையா, ஐஓ,
அவர் ஒரு டிஸ்கிரிப்ஷன். ஏன்னா டைம் வந்து ஒரு குறிப்பிட்ட டைம் தான், அதுக்குள்ள முடிச்சாகணும். இப்போ இதுல ஒரு அக்யூஸ்ட் 11 அக்யூஸ்டுக்கும் 11 விதமான கன்ஃபெஷன் போட்டு அவங்கள மூலமா என்னென்ன ரெக்கவரி இருக்கோ அந்த ரெக்கவரியை பண்ணி அந்த ரெக்கவரி பண்றதுக்கும் கூட சாட்சிகள் மூலமா கையெழுத்து போட்டு அதை கொண்டு கோர்ட்ல கட்டணும். இவங்களையும் கொண்டு 3 கஸ்டடி கொண்டு ஹேண்ட் ஓவர் பண்ணணும். ஆக டைம் லிமிட்டுக்குள்ள அதை செஞ்சுதான் ஆகணும். சரி, அந்த டைம் லிமிட்டுக்குள்ள சொல்றீங்களே, இப்ப தொடர்ந்து சிபிஐ விசாரணை வேணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை இந்த பக்கம் வந்துகிட்டு இருக்கு. அந்த விசாரணைக்கு அவங்க அந்த கேஸை கொடுக்கறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி எல்லாம் நடக்குது இல்லையா? இது யார் பொறுப்பு? இதுக்கு போலீஸ்காரங்க தானே பொறுப்பு, காவல்துறையோட கஸ்டடியில் தானே இருக்கிறாங்க. அப்ப காவல்துறை தானே இதுக்கு பொறுப்பு. அப்ப உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா அதுக்கு பொறுப்பேற்க வேண்டியது யார்? இப்போ சிபிஐ விசாரணைங்கிறது ஆர்டர் ஆகலை. இன்னைக்கு விசாரிச்சுட்டு இருக்கவங்க தான் யார் கஸ்டடி வந்து கேட்டு அப்ளிகேஷன் கொடுத்து கையெழுத்து போட்டு அவங்க கூட்டு வந்தாங்களோ அவங்க தான் சேஃப் கஸ்டடி திருப்பி கொண்டு ஹேண்ட் ஓவர் பண்ணணும். அவங்க தான் இதுக்கு லயபிள். ஆனா காவல்துறை தான் இதுக்கு பொறுப்பு. ஆமா, காவல்துறையில அந்த கன்சர்ன் ஆபீசர், எந்த அதிகாரியே இன்வெஸ்டிகேஷன் ஆபீசரோ யாரு கஸ்டடி வேணும்னு கேட்டாரோ யாரு கையெழுத்து போட்டு அவரை நீதிமன்றத்திலிருந்து ஒப்படைச்சு கூட்டு வரப்பட்டாரோ அவர் தான் பொறுப்பு, அந்த அதிகாரி தான். இது சரியான முறையில் நடந்திருக்கா அப்படிங்கறத நீதிபதி விசாரிக்கிறார். இல்ல, நான் இப்பவும் சொல்றேன், என்கவுண்டர் எப்படி நடந்தது அதை பத்தி இங்க நான் கேட்கல. ஏன் நடந்தது அப்படிங்கறத பத்தி நான் அவங்க கிட்ட கேட்கிறேன். அதுக்கு முன்னாடியான விளக்கத்தை தான் அவங்க கிட்ட வாங்கிட்டேன். நான் திரும்ப வரேன். இப்ப சுருக்கமா, இது போன்ற என்கவுண்டர்களை எல்லாம் தடுக்கணும் அப்படின்னா அரசு சார்பில் இருந்து என்ன செய்யணும்? அதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கா? முதல்ல அதாவது என்கவுண்டர் அப்படிங்கிறது வந்து ப்ரீ பிளான்டு கிடையாது. அது எதிர்பாராத ஒரு சூழ்நிலையில காவல்துறை வந்து அவங்க கடமையை செய்யற போது அவங்கள வந்து கொலைவெறி தாக்குதலோட பண்றப்போ அவங்க திருப்பி தாக்கி தான் ஆகணும். அந்த மாதிரி சூழ்நிலை ஏற்படுது. ஒரு வகை அந்த மாதிரி நடக்கக்கூடியது அதுல வந்து சொல்ல முடியாது. ரெண்டாவது இன்னொரு விஷயம் சொன்னீங்க நீங்க, அதாவது வந்து இவரை என்கவுண்டர் பண்ணனால இந்த கேஸ்ல உள்ள பின்னணி, அதாவது நீங்க சொன்னீங்களா உள்ள அரசியல் இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. அதுக்கு என்ன நான் என் தரப்புல நினைக்கிறத சொல்றேன். இவர் மட்டுமே அக்யூஸ்ட் இல்ல, 11 அக்யூஸ்ட், 10 அக்யூஸ்ட் இருக்காங்க. இருங்க நான் பேசுறேன் சார், நான் பேசுறேன். டைம் இல்ல, நீங்க மொத்தமா எடுத்துக்கிட்டீங்க. வாய்ப்பு தர ரொம்ப சுருக்கமா. அதாவது மத்த 10 அக்யூஸ்ட் இருக்காங்க. ரெண்டாவது இவர் இறந்து போனா கூட இவர் அன்னைக்கு என்ன பண்ணாருங்கிறது சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கு. இவருக்குள்ள போன்ல இவர் யாரு கூட எல்லாம் கான்டாக்ட்ல இருந்தாரு, கொஞ்ச நாள்ல யாரு கூட பேசாரு, சமூகத்தை யார்கிட்ட பேசினாரு, எல்லா டீடைல்ஸுமே இருக்குது. அதை வந்து நம்ம கலெக்ட் பண்ணலாம். அதனால வந்து இது ஒண்ணுதான் வாய்ப்பு, இவர் தான் மெயின் அக்யூஸ்ட், இவர் தான் பண்ணாரு, இவருக்கு தான் பின்னணி இருக்கு அப்படின்னு நீங்க சொல்ல நினைச்சா அப்படி இல்ல, வேற வழிகளும் இருக்குது. அது விசாரணையில ரெண்டாவது ஃபேக் என்கவுண்டரா இல்லையாங்கறத மேஜிஸ்ட்ரேட் விசாரிக்கிறாங்க. அதுல விசாரணை